சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிவன். நம்ம இந்த ஏ பல வார்த்தைகளில் ஆ ஆ அப்படின்ற மாதிரியும் உபயோகப்படுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்களே கண்டுபிடிங்க. பல நாடுகளுடைய பெயர், ஆங்கிலத்தில் பல நாடுகளுடைய பெயர் ஆள் ஆரம்பித்து ஆ அப்படின்னு முடியும். பல நாடுகள் இருக்குது, நிறைய நாடுகள் இந்த ஆள் ஆரம்பித்து ஆள முடியல இருக்குது. அதே மாதிரி சில நாடுகள் இல்லாத பெயர்களும் இருக்குது. பட் நமக்கு அது இப்போ முக்கியம் இல்லை. பட் ஒரு குறிப்பிட்ட நாடை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட நாடு, அது எந்த நாடுன்னு நமக்கு தெரியாது, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அவங்களுடைய ஒரு சில நடவடிக்கைகள் நடத்தைகள் இதனால் உலகமே பாதிக்கப்பட்டு போய் கிடக்குது. உலகத்துக்கே நான் தான் பஞ்சாயத்து பண்ணுவேன் அப்படின்னு போய் அவங்க நிற்கிறதுனால மற்றவங்கெல்லாம் எனக்கு தான் அடிமைன்னு நினைக்கிறேன். அடிமைன்ற வார்த்தை குடும்பத்துலேயோ எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. பட்டு அவங்க அடிமை, மற்றவங்கெல்லாம் அடிமை அப்படின்னு நினைக்கிறதுனால உலகம் பூரா இன்றைக்கி பல விஷயங்கள் தவறான போக்கில் போயிட்டுருக்குது. ஸோ அது எந்த நாடுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.